பெரியாழ்வார் யசோதை கண்ணா வாடா, மண்ணா வாடா, கண்ணே வாடா, கண்மணியே வாடா, நீ தளர் நடை நடந்து வா. அதுவும் எப்படி மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா வர்ணிச்சுட்டார். தள்ளம் பாரி நடக்கும் நடை, அப்படி தட்டு தடுமாறி தவறி விழுந்து எழுந்து மீண்டு நடக்கக்கூடிய அந்த அழகான நடை. அதுக்காக கிருஷ்ணனுக்கு நடக்க தெரியாது, கீழே விழுந்துட்டான், அப்படி அர்த்தம் இல்ல. அவன் ஒரு குழந்தையாக அவதரித்திருப்பதாலே குழந்தை என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி காட்டுறான். அப்படி தளர்ந்து விழுந்து எழுந்து தவறி எழுந்து கொஞ்சம் அந்த தளர் நடை நடந்து வா என்று போன பாட்டுல பெரியாழ்வார் யசோதை கூட்டா. இப்படி மட்டும் கண்ணன் தலையாட்டினானா. ஏண்டா வரத்துக்கு என்னன்னு கேட்டா, அதுக்கு கண்ணன் சொன்னானா, எனக்கு உதாரணம் சொல்றதுக்கு உனக்கு யானை தான் கிடைச்சுதா? யானை சங்கிலியை இழுத்துட்டு வர்றதுன்னா யானை வர்றது வேற. நான் பாவம் குட்டி குழந்தை, இத்தினூண்டுக்கு இருக்கேன், என்னை யானையோடைய ஒப்பிடுவ, அதனால நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த உதாரணம் சொன்னதுக்கெல்லாம் நான் நடந்து வர மாட்டேன். நான் நடந்து வர்றது என்ன யானை நடந்து வர மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டான் கண்ணன். பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், நான் அதுக்காக சொல்லலப்பா. ஒரு யானை எப்படி அழகா ஆடி அசைஞ்சு வந்தா நல்லா இருக்குமோ, அது காலில் அந்த சங்கிலி ஒலித்தால் எவ்வளவு அழகா இருக்குமோ, ரெண்டு பக்கமும் மணி ஓசை எப்படி அழகா கேட்குமோ, அதுக்குத்தான் உதாரணம் சொன்னேனே ஒழிய என் குழந்தை அதுக்காக நானே யானைன்னு சொல்றேன்னு அர்த்தமா? அந்த நடையில் யானை போல் கம்பீரமாக இருப்பாயின்னு தான்ப்பா சொன்னேன்னா, கண்ணன் பார்த்தான், அவனுக்குதான் ஒரு சாக்கு கிடைச்சுட்டே. இந்த உதாரணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ உதாரணத்தை மாத்து, நடந்து வரேன்னா. அவ்வளவுதானப்பா. இப்ப உதாரணத்தை மாற்றுகிறேன் என்றாள் பெரியாழ்வார் யசோதை. அதே காட்சி நடந்துவான்னு கூப்பிட போறா, ஆனா வேற மாதிரி கூப்பிட போறா. செக்கர் வானம்னு சொல்லுவோம். இந்த வானம் பார்த்தேன்னா மாலை நேரத்துல அப்படியே சிவந்து இருக்கும். சிவந்து காணப்படும் வானத்துல அப்படியே ஒரு பெரிய மரம் இருக்குன்னா, அந்த மரக்கொம்பின் உச்சியில பார்த்தா அந்த உச்சி கிளையிலே பழம் போல சந்திரன் தெரியுமா. இது பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். இந்த இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் சில பேர்லாம் இயற்கை காட்சின்னு புகைப்படம் எடுப்பா. அவளுக்கு என்ன ரசனை ரொம்ப பிடிக்கும்னா, இந்த மரக்கிளைக்கு நடுவுல அந்த சந்திரனை போட்டோ எடுப்பா. அது மரத்திலே ஒரு பழம் தொங்கக்கூடிய மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கும். ஆனா சந்திரன் வானத்துல அந்த சிவப்பு வானத்தில் தான் இருப்பான். மரக்கிளைக்கு நடுவே பார்க்கும்போது மரக்கிளையிலேயே சந்திரன் உட்கார்ந்த மாதிரி இருக்குமா. அது எப்படியோ அது போல அந்த செக்கர் வானம் இருக்க, சிவந்த வானம், அது போல உன்னுடைய திருவாய் இருக்குடா. அந்த சிவந்த வானத்துல சந்திரனை போல உன்னுடைய அழகான புன்னகை, நீ உன்னுடைய வெளுப்பான பற்களால் புன்னகை செய்தால் சந்திரனை போல இருக்கு. அப்போ செக்கர்வானில் தோன்றும் வெள்ளை சந்திரன் போல சிவப்பு உதட்டில் தோன்றும் வெள்ளை புன்னகை தோற்ற என்னை நோக்கி நடந்து வரலாமா? இந்த உதாரணம் பிடிச்சிருக்கா? இப்ப பெரியாழ்வார் யசோதை கேட்கிறா,